நண்பர்களே, ஒரு கற்பனை பண்ணுங்க. ஒரு வங்கி தினமும் உங்க கணக்குல 86,400 ரூபாய போடுது. ஆனா அதுல 3 ரூல்ஸ். 1. அந்த பணத்தை நீங்க வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 2. அன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை செலவு பண்ணலன்னா மீதி இருக்கிற பணம் காணாம போயிடும். 3. எந்த நேரத்துல அந்த வங்கி இந்த டெபாசிட்டை நிறுத்தும்னு யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு பைசாவையும் உங்க சந்தோஷத்துக்காகவும் உங்க முன்னேற்றத்துக்காகவும் செலவு பண்ணுவீங்க இல்லையா? உண்மையிலேயே அப்படி ஒரு வங்கி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குப்பா. அதுதான் காலம். தினமும் காலையில கடவுள் நம்ம அக்கவுண்ட்ல 86,400 நொடிகளை போடுறாரு. அந்த நொடிகளை நாம சரியா பயன்படுத்தலன்னா தூங்கும்போது அது ஜீரோவாகிடும். நாம பணத்தை விட அதிகமா எதை மதிக்கணுமோ அதைத்தான் ரொம்ப அலட்சியமா விடுறோம். ஒரு வருஷத்தோட மதிப்பு என்னன்னு பரீட்சையில தோத்து போன ஒரு மாணவன் கிட்ட கேளுங்க. ஒரு மாசத்தோட மதிப்பு என்னன்னு குறை பிரசவத்துல குழந்தைய பெத்த ஒரு தாய் கிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷத்தோட மதிப்பு என்னன்னு தான் போக வேண்டிய ரயில தவற விட்ட ஒருத்தர்கிட்ட கேளுங்க. ஒரு செகண்டோட மதிப்பு என்னன்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து மயிரிழையில தப்பிச்ச ஒருத்தர்கிட்ட கேளுங்க. ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு என்னன்னு ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வாங்கின அந்த வீரர்கிட்ட கேளுங்க. நம்மள நிறைய பேர் பணத்தை இழந்துட்டா அழுது துடிக்கிறோம். ஆனா பணத்தை நாம திரும்ப சம்பாதிச்சுக்கலாம்பா. ஆனா காலத்தை ஒரு காலம் திரும்ப பெற முடியாது. நாம தேவையில்லாத விஷயத்துக்காக கோபப்படுறது, அடுத்தவங்கள பத்தி புறம் பேசுறது, மொபைல்ல மணிக்கணக்கா நேரத்தை வீணாக்குறது, இதெல்லாம் நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த தங்கமான நொடிகளை தூக்கி குப்பையில போடுறதுக்கு சமம். நேற்றைய காலம் ஒரு சரித்திரம், நாளைய காலம் ஒரு புதிர், இன்றைய காலம்தான் நமக்கு கிடைச்ச பரிசு, கிஃப்ட். அதனாலதான் ஆங்கிலத்துல இத பிரசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்க குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க, உங்க உடம்ப பாத்துக்க நேரம் ஒதுக்குங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு எந்த வேலையையும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா அந்த வங்கி எப்ப வேணா தன் சேவையை நிறுத்தலாம்.